இந்த இப்படி கையில வச்சுக்கிட்டு அபிமன்யை போர் செய்யும் போது பீமன் இந்த காட்சியை பார்த்துட்டு உதவி பண்றதுக்காக வந்தான். அபிமன்யு என்ன பண்ணான், பீமனை பார்த்து, பெரியப்பா உன்னை யாரு இங்க கூப்பிட்டா? என்னை எதிர்க்கிற இவ்வளவு பேரும் வீரர்களா நான் வீரனான்னு போர் செய்கிற போது நீ குறுக்க வந்து எனக்கு உதவி பண்ணி என் வீரத்துல பங்கு கேட்க வந்தியா? பீமன் பார்த்தான், நீ ஏன் நடத்துறான்னு கூட்டான். இப்படி பீமன் கிட்ட அபிமன்யு பேசும்போது கையை தூக்கி தூக்கி பேசினானா, உன்னை யாரு கூப்பிட்டான்னு. இதுதான் நேரம்னு எடுத்தா ஓட்டம். அன்னைக்கு இரவு துரியோதன பாசறையில் ஆலோசனை, தன் மகன் அவமானப்பட்டது அவனுக்கு பொறுக்கல. தளபதியா கவனியும், என்னுடைய மகன் லட்சணகுமாரனை அவமானப்படுத்தி இருக்கிறான் அந்த அபிமன்யு. அதற்கு என்னுடைய உள்ளம் ஆறுதல் அடைய வேண்டுமானால் துரோணரே, நாளை மாலை போர்க்களத்தில் சூரியன் மறைவதற்குள்ளாக அந்த தருமனை தேர்காலிலே கட்டி கொண்டு வந்து என் முன்னாலே நிறுத்த வேண்டும். என்னுடைய மகன் அவமானப்பட்டதற்கு நிகராக நீ ஏதேனும் செய்ய வேண்டுமானால் நாளை மாலை சூரியன் மறைவதற்குள்ளாக தருமரை தேர்காலிலே கட்டி கொண்டு வந்து என் முன்னாலே நிறுத்த வேண்டும். துரோணர் பார்த்தார், துரியோதனா, நீ சொல்வதை இந்த ஜென்மத்திலேயே செய்ய வேண்டுமா? ஏன் இந்த ஜென்மத்தில் என்றால் முடியாது, பிறகு அடுத்த ஜென்மத்தில் என்றால் பார்க்கலாம். ஏன் முடியாது? என்ன துரியோதனா ஏன் முடியாது என்று கேட்கிறாய்? பெற்றெடுத்த தந்தை வாயுவை விட பல மடங்கு ஆற்றல் படைத்த பீமன் ஒரு பக்கம் காவலுக்கு நிற்கிறான். வீரமே உருவெடுத்த தோல் படைத்த அர்ஜுனன் ஒரு பக்கம் காவலுக்கு நிற்கிறான். இப்படி இருவருக்கும் இடையிலே தர்மன் நிற்கிற போது அவன் ஏதோ அனாதியாக நிற்பது போல் நினைத்துக் கொண்டு நான் தேரை கொண்டு போய் நிறுத்தி, தர்மனே வா தேர்ல நில் என்றால் அவன் நிற்பான். கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்த சொல்லுகிறாயா? பெற்றோன் தன்னிலும் ஜகவடங்கு வலியோன் பீமன் பின் நிற்க, அந்த பொற்றோல் விசையன் பின் நிற்க, ஆதரவு அற்றோன் போல கருதி தருமன் தன்னை அகப்படுத்தல் மற்றோர் பிறப்பில் தெரியாது, இப்பிறப்பில் முடிக்க மாட்டேமா. பெற்றோன் தன்னிலும் சதமடங்கு வலியோன் பீமன் பின் நிற்க, அப்பற்றோல் விசையன் முன் நிற்க, ஆதரவு அற்றோன் போல கருதி தருமன் தன்னை அகப்படுத்தல் மற்றோர் பிறப்பில் தெரியாது, இப்பிறப்பில் முடிக்க மாட்டேன். பெரிய கவலை துரியோதன, முக்கியமான இடம் இனிமே நீங்க கவனிக்க போற. துரியோதன கவலையா உட்கார்ந்து, இந்த துரியோதனனுக்காகவே உதவி செய்வதற்கு ஒரு கூட்டம். அந்த கூட்டமான அரசர்களுக்கு மொத்தமான பேரு திரிகர்த்த ராசர்கள். அவன்ல திகர்த்த பூபன் ஒருத்தன், திகர்த்த ராசன் ஒருத்தன் பேர் இருக்கா. மொத்த பேரு திரிகர்த்த ராசன். அவன் நல்லதோ கட்டதோ துரியோதனனுக்கு உதவி செய்வதற்காகவே இருக்கிறான். அதுல அந்த தலைவன் நினைச்சான், திரிகர்த்த ராசன், இது வரைக்கும் நாம துரியோதனனுக்கு என்ன உதவி பண்ணியிருக்கோம்? ஒண்ணுமே பண்ணல. இப்ப அவனோ மகன் அவமானப்பட்டு ரொம்ப உள்ளம் புண்பட்டிருக்கான். அவனுக்கு ஏதாவது ஆறுதல் தரக்கூடியதா ஒரு விஷயத்தை இப்ப செய்யறதா நல்லது. அவனுக்கு உச்சபட்சமா ஆறுதல் தர வேண்டும்னு சொன்னா கண்டிப்பா அவன் எதிர்பார்க்கிற மாதிரி தர்மரை தேர்கால கட்டி கொண்டு வந்தாதான் முடியும். ஆனா இந்த துரோணரோ பீமனும் அர்ஜுனனும் காவலுக்கு நிற்கிற வரைக்கும் நடக்காதுன்னுட்டாரு. அப்ப நாம ஒண்ணு செய்வோமே, பீமனையும் அர்ஜுனனையும் தர்மரை விட்டு தனியா பிரிக்கிறோம்னு துரோணருக்கு உறுதி சொல்லி பிரிச்சு புட்டா தனியா இருக்கிற தர்மரை இவர் தேர்கால கட்டி கொண்டு வருவாரான்னு கேட்போமேன்னு திரிகர்த்தராசன் என்ன கேட்டான், துரோணரே நல்லா கவனியும், துரியோதன ஆசை நாளைக்கு சாயந்தரம் சூரியன் போர்க்களத்தில் மறைவதற்குள்ளா நீர் எப்படியாவது தேர்கால கட்டி கொண்டு வரணும் தருமனே. நீர் சொன்னது துரோணரே, பீமனும் அர்ஜுனனும் காவலுக்கு நிற்பதனால நடக்காது. துரோணரே உண்மைதான் கேட்கிறேன், நல்லா யோசித்து பதில் சொல்லும். பீமனையும் அர்ஜுனனையும் தர்மரை விட்டு தனியா பிரிச்சு விட்டா அப்ப நீர் தர்மரை தேர்கால கட்டி கொண்டு வருவீரா? திரிகர்த்தராசன் கேட்கிறான் துரோணரை. அவர் சொன்னார், நிச்சயமா செய்யறேன். என்னது நிச்சயமா? உறுதியா? உறுதியா. இப்ப துரோணர் என்ன பண்ணார், ஒருபடி மேல போய், நீ பீமனை கூட தனியா பிரிக்க வேண்டாம், தர்மனை விட்டு அர்ஜுனனை தனியா பிரி, கண்டிப்பா நான் தர்மனை தேர்கால கட்டி கொண்டு வரேன். நிச்சயமா? நிச்சயமா. உறுதியா? உறுதியா. அப்புறம் மாற மாட்டீரேன். உறுதியா. இப்ப திரிகர்த்தராசன் என்ன செய்தான், கையில வாள் எடுத்து துரியோதனை பார்த்து, துரியோதனா கவலைப்படாது,
அந்த துரோணர் பக்கத்துல இருந்து அர்ஜுனனை தனியா பிரிச்சா தர்மரை தேர்கால கட்டி கொண்டு வரேன்னு துரோணர் இப்ப சத்தியம் செய்திருக்கிறது உனக்கு தெரியும். இதோ பார், உங்களுக்கு நான் செய்யக்கூடிய பெரிய உதவி என்னன்னா துரியோதனா கவனி, நாளைக்கு காலையில போர் தொடங்குகிற போதே நேர போர்க்களம் போய் அர்ஜுனனை பார்த்து, உனக்கு வீரம் இருந்தா எங்களோடு தனியா போர் செய்யவா, எல்லாரோடும் சேர்ந்து போர் செய்து உன் வீரத்தை நீ காட்டாதே அப்படின்னு சொல்லி தருமரை விட்டு அர்ஜுனனை தனியாக வளைத்து விடுகிறோம். பிறகு தருமரை துரோணர் கட்டி கொண்டு வரட்டும். இவன் செய்கிற சபதத்தை கேட்டு துரியோதனுக்கு சந்தோஷம்தான். ஆனா அவன் கேட்டான், உங்களால் முடியுமா? அர்ஜுனனை தனியாக வளைத்து கொண்டு போக முடியுமா? இப்ப அதுக்கு ஒரு உறுதி கொடுக்கணுமேங்கிறதுக்காக திரிகர்த்தராசன் ஒரு சத்தியம் பண்றான் பாருங்க. பாரு துரியோதனா, இந்த உலகத்துக்கே தன்னை போல வில்வீரன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம் அர்ஜுனன். அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. அவனை கண்டிப்பா வளைப்போம், உறுதியாக வளைப்போம், நிச்சயமாக வளைப்போம், சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் வளைப்போம். கவனி துரியோதனா, சகத்துக்கு ஒருவன் என்னும் விஷயன் தன்மை இந்த உலகத்துக்கே தன்னை போல் வில்வீரன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அர்ஜுனனை சகத்துக்கு ஒருவன் என்னும் விஷயன் தன்னை மகத்தில் புகுந்த சனி என வளைக்குவான். மகத்துல புகுந்த சனி மாதிரி வளைப்போம், சர்வ நிச்சயமா அவனை வளைப்போம். அப்படி என்பதற்கு உதாரணம் சொன்னா, மகத்துல புகுந்த சனி மாதிரி. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி தசை வந்ததுன்னா அவ்வளவுதான், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுக்காக நாளை காலையில் யாரும் என்கிட்ட ஜாதகத்தை தூக்கிட்டு வந்துடக்கூடாது. எனக்கு 1000 ஜாதகம் பார்க்க தெரிஞ்சாலும் அதுக்கு மேல இருக்கிற பகவான் மேலதான் எனக்கு நம்பிக்கை. நம்ம இஷ்ட தெய்வத்தினுடைய திருவடியை கட்டியா பிடிச்சுக்கிட்டோம்னா ஒரு கிரகமும் ஒண்ணும் பண்ணாது. அந்தந்த கிரகத்து தலையில ஒரு குட்டு குட்டி டிஸ்மிஸ் பண்ணி விடுவான் கடவுள். உண்மை, சத்தியமான வார்த்தை. ஆனா அது கஷ்டத்தை கொடுக்கும், சமாளிச்சுதான் ஆகணும். என்ன பண்றது? மகத்துல சனின்னு சொன்னாலே கஷ்டம் அர்த்தம். இது என்ன வில்லிபுத்தூராழ்வார் மட்டுமே தான் இப்படி பாடி இருந்தார்னு சொன்ன, இதை ஒரு பெரிய சோதிட குறிப்பா யாரும் நினைக்க வேண்டாம். மகத்துல புகுந்த சனின்னு இவர் எழுதியிருந்தார்னா எங்கேயோ கேள்விப்பட்டு எழுதியிருக்காருன்னு விட்டுடலாம். வேறு யாராவது எழுதியிருக்காங்களா மகத்துல புகுந்த சனி? வேறு யாராவது? மகத்துல புகுந்த சனி ரொம்ப துன்பத்தை கொடுக்கும்ங்கிற கருத்தை வேறு யாராவது எழுதியிருக்கிறார்களா? யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமி தேவாரத்துல. சுந்தரமூர்த்தி சுவாமி சிவபெருமானுக்கு நண்பர். சிவபெருமானுக்கு நண்பர்னா நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் சிவபெருமானியே பிடிச்சுக்கிறவர் நண்பரா. அதட்டி கேட்பார், எனக்கு அதை கொடு, இதை கொடு. என் சம்சாரம் பரமநாச்சியார் கோபமா இருக்கா, அவளை போய் சரி பண்ணிட்டு வா. அந்த அளவுக்கு கடவுள் கிட்ட அவர் உரிமை எடுத்துக்கொண்டதுக்கு காரணம் அந்த அளவுக்கு அவருக்கு நட்பு, அந்த அளவுக்கு நட்பு. மனம் திறந்து பேசுவதே நண்பர்கள் இருக்கிறதானே. அதனாலேயே அவருடைய நெருக்கி பேரு சகமார்க்கம், நட்பு நெறி. மனம் திறந்து பேசுவதே நண்பர்கள் இடத்துல தானே. அப்பா அம்மா மனைவி மக்கள் இவங்க கிட்ட சொல்ல முடியாதெல்லாம் நண்பர்கள் கிட்ட தானே சொல்லுவோம். அப்பா கிட்ட சில விஷயம் சொல்ல முடியாது, அம்மா கிட்ட சில விஷயம் சொல்ல முடியாது, பிள்ளை கிட்ட சில விஷயம் சொல்ல முடியாது, சம்சாரத்துக்கிட்ட சில விஷயம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. மனம் திறந்து சொல்றதே நண்பர்கள் கிட்ட தானே. இப்ப 80 வயசு கழவர் ஒருத்தருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணினா தேவலாம்னு ஆசை. அதை போய் அவர் யாருக்கிட்ட சொல்லுவார்? பிள்ளை கிட்ட சொல்லுவார், மகனே நான் இந்த மாதிரி ஒரு திட்டம் வச்சிருக்கேன், உன் அபிப்பிராயம் என்னன்னா? அவன் அதை நீ நம்மள ஒண்ணுமே கவனிக்க மாட்டாங்கிற. அது அவர் யாருன்னு சொல்ல, அவரை மாதிரியே ரிட்டையர் ஆகி அடுத்த தெருல இருக்காரு. அவர்கிட்ட போய், என்ன மிஸ்டர், நான் இந்த மாதிரி ஒரு திட்டம் வச்சிருக்கேன், உங்க அபிப்பிராயம் என்னன்னு? அவரும் நானும் அதை பத்தி தான் யோசனை பண்ணி, முதல்ல நீ செஞ்சு மாட்டிக்கோ, உன் கதி என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அவர் மனம் திறந்து பேசுறதே நண்பர்கள் இருக்கிறதால. அவர் சுந்தரமூர்த்தி சுவாமி நண்பர், எது வந்தாலும் கடவுள்கிட்ட தான் கேட்பார். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு பார்வதிக்கு மலர் கைங்கரியம் பண்ண கமலினி அனித்திங்கிற 2 பேரையும் திருவாரூர்ல பரவி நாச்சியாராகவும் திருவத்தியூர்ல செங்கி நாச்சியாராகவும் பிறக்க வச்சு சிவபெருமான் சுந்தரமூர்த்தியை நீ போய் மண்ணுலகத்துல போய்
2 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். சுந்தரமூர்த்தி இங்க வந்து திருவாரூர்ல பரவநாச்சியாரை திருமணம் பண்ணிக்கிட்டு திருவொற்றியூர் வந்தார். சென்னையில் இருக்க திருவொற்றியூர் அங்க வந்து சங்கிலி நாச்சியார் வந்து திருவொற்றியூர் கோயில்ல மலர் தொடுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கார். அப்படி பார்த்த உடனே பூர்வ வினையினுடைய தொடர்புனால உள்ளத்துல ஒரு விருப்பம் ஏற்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. யாருகிட்ட போய் காப்பார்? நேர தியாகராஜ சுவாமி கிட்ட போய் கோயிலுக்குள்ள இந்த சங்கிலி நாச்சியார கல்யாணம் பண்ணிக்கணும் போய் கேட்டுவா. ஓ சிவபெருமான் போறேன் சங்கிலி நாச்சியார் கடவுள போய் சாரும் தவத்தி சங்கிலி கேள் சால என்பால் அன்புடையான் மேருமலையினும் மிக்க தவத்தான் சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தன் வந்திருக்கான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாம்மா, நீ என்ன சொல்ற? அப்படியே சங்கிலி நாச்சியார் கடவுள வாரி சொல்லிட்டு எழுந்து இறைவா 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 உங்க கட்டளை இதுவா இருந்தா நான் மீறுவேனா? சுந்தரமூர்த்தி சாமியா கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்க கட்டளை இதுவா இருந்தா மீளு வேணா. ஆனா என்ன தடுமாறுற? கடவுள் கேட்டார். ஒண்ணுமில்ல சுவாமி, நான் ஒரு பெண்ணு, கேட்கவே பயமா இருக்கு. சும்மா கேளு, சுந்தரமூர்த்தி எப்படி பக்தனோ இந்த மாதிரி நீ எனக்கு ஒரு பக்த, என்ன சந்தேகமா கேளு. ஒண்ணுமில்ல கேளு சாமி. ஒண்ணுமில்ல, அவருக்கு ஏற்கனவே திருவாரூர்ல ஒண்ணு இருக்கு. ஆமா, இங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு இப்படியே விட்டுட்டு போட்டா என் வாழ்க்கை என்ன? பெண்ணே, நியாயமான சந்தேகம், அதுக்கு என்ன செய்யணுங்கிற? கடவுள் கேட்டார். என்ன கல்யாணம் பண்ணிட்டு திருவொற்றியூரை விட்டு போறது இல்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நியாயம் பெண்ணே. சுந்தரமூர்த்தி சாமி கிட்ட இறைவன் வந்து, அப்பா நான் போய் கேட்டேன், அந்த பெண்ணு பளிச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டா, அவ கேட்கறதா நியாயம். உனக்கு ஏற்கனவே திருவாரூர்ல ஒண்ணு இருக்கு, நீ இப்படி போற ஊரெல்லாம் அதெல்லாம் நியாயம் இல்லை. அவ கேட்கிற கேள்வி நியாயம்தான். நீ வந்து இந்த ஊரை விட்டு போறது இல்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற, அப்புறம் இருப்பான். இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமி பார்த்த, சத்தியம் பண்ணி கொடுக்கலன்னா கல்யாணம் நடக்காது. சத்தியம் பண்ணி கொடுத்தா ஊரை விட்டு போக முடியாது. ஊரை விட்டு போக முடியாதுன்னா ஒவ்வொரு கஷேத்திரத்திலையும் போய் சுவாமியை தரிசனம் பண்ண முடியாது. அப்ப அவர் என்ன திட்டம் போட்ட, திடீர்னு சுவாமி கிட்ட, சாமி நாளைக்கு இரவு 8லேருந்து 9 வரைக்கும் நீங்க கர்ப்ப கிரகத்தில் இருக்கப்படாது. சாமிக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இருக்கப்படாது? நான் எங்க போறது? எங்கேயாவது போறேன் சுந்தரமூர்த்தி, எனக்கு ஒரு இடம் சொல்லு, இங்க இருக்கப்படாதுங்கிற. நான் எங்க போறது? அது எங்கேயாவது போயேன் சுந்தரமூர்த்தி, நான் எங்கேயாவது போறது, எங்க போவேன்? சுவாமி நாளைக்கு இரவு 8லேருந்து 9 வரைக்கும் நம்ம பிரகாரத்துல ஒரு மகிழ மரம் இருக்கா இல்லையா, அங்க போய் உட்காந்துருக்க. சரி, 8லேருந்து 9 சன்னதிக்கு வரப்படாது. சரி, இப்ப சுந்தரமூர்த்திக்கு என்ன திட்டம்? இந்த 8லேருந்து 9க்குள்ள சங்கிலி நாச்சியார் சன்னதிக்கு கூட்டு வந்து ஊரை விட்டு போறது இல்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுத்து கல்யாணம் பண்ணிக்குவோம். கல்யாணம் பண்ண அப்புறமா ஊரை விட்டு போடுவோம். சத்தியம் பண்ணி கொடுக்கும் போது சாமி சன்னதியில இல்லையே. இதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமி திட்டம். சுவாமி பார்த்தார், நீ நம்ம கிட்டயே வேலையெல்லாம் போட ஆரம்பிச்சியா? நீ இருன்னு சங்கிலி நாச்சியார் கனவுல போய், சங்கிலி நாளை இரவு 8லேருந்து 9க்குள்ள சன்னதிக்கு வாழ்ந்து சுந்தரமூர்த்தி கூப்பிடுவான். நீ சொல்லி கொடு, ஐயோ சன்னதிக்கு எல்லாம் நாங்க வரமாட்டோம், எங்க வீட்டுல எந்த சத்தியம் பண்றதா இருந்தாலும் பிரகாரத்துல மகிழ மரத்தடியில தான் பண்ற வழக்கம். அடுத்த நாள் சங்கிலி நாச்சியார் கோயிலுக்கு வந்த போது சுந்தரமூர்த்தி சாமி சன்னதிக்கு வாங்கல, சத்தியம் பண்ணி தரேன். அந்த அம்மா, ஐயோ எங்க வீட்டுல எந்த சத்தியம் பண்றதா இருந்தாலும் இந்த பிரகாரத்துல மகிழ மரத்து. சுந்தரமூர்த்தி சுவாமி பலிகடா மாதிரி போய் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டார். கல்யாணம் ஆச்சு. சும்மா சங்கிலி நாச்சியார் வீட்டுல ராஜோபச்சாரம் வாழ்க்கை அவருக்கு. இப்படி திரும்பினா 4 பெண்ணு, இப்படி திரும்பினா 4 பெண்ணு. 1 மாதம் 2 மாதம் ஆச்சு. அவர் பார்த்தார், இது என்னடா இது, ஊரை விட்டு போக முடியல, எந்த கஷேத்திரத்துக்கும் போய் எந்த சுவாமியும் தரிசனம் பண்ண முடியல. ஆமா, ஊரை விட்டு போடா என்ன, சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம், உண்மைதான். சாமி நமக்கு நண்பர் தானே, சத்தியம் தவிர சாமி என்ன பண்ணிவிட முடியும்? அவரு ஊரை விட்டு போவோம்னு திருவொற்றியூர் எல்லையை தாண்டி சுந்தரமூர்த்தி 2 காரியம் தூக்கி வச்சா 2 கண்ணு கொடுத்து பழையபடி தட்டு மாறி வந்து உட்கார்ந்தார் சங்கிலி நாச்சியார் வீட்டுல. பழைய மதிப்பு இல்லை. பெண்கள் எல்லாம் ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. குருடனேன்னு சொல்லி அந்த கோவலையில் இருக்கிற தண்ணீர் அடுமான சும்மா தான் குருடனே. அவர் உள்ள என்ன பாடுபடும்.
அப்படி கடவுளை நண்பரா மதிச்சு எல்லாரும் தன்னை வணங்கி அவ்வளவு கம்பீரமா இருந்து விட்டு இப்ப யாரும் கவனிக்க இல்லாம தடுமாறினா எப்படி இருக்கும் இந்த துன்பம்? அப்ப உட்கார்ந்து அவர் பாடுறார் தேவாரம், சாமி சாமி நீ எனக்கு தம்பிரான் தோழன் ஒன்ன சொல்றான், நீ எனக்கு நண்பனா, நீ எனக்கு நண்பனா? ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு புள்ளே ஒரு ஒரு மனைவி காட்டுகிற அன்பை விட 1000 மடங்கு அன்பை நண்பன் காட்டுவான்னு பேரு. நீ எனக்கு நண்பனா? நீ ஒரு அப்பா அம்மா ஒரு மகன் காட்டுகிற அன்பை கூட காட்டல, நீ எனக்கு மகனா? நான் இப்ப கண்ணு இல்லாம எப்படி தவிக்கிறேன், நீ எனக்கு மகனா? என்ன போய் இவ்வளவு கஷ்டப்படுத்துறிய நீ என்னமா எனக்கு எனக்கு என்னமோ தோழனுங்கிறான், நான் உனக்கு தோழன் நீ எனக்கு தோழனுங்கிறான். தோழனாடி தோழனாடி ஒரு அப்பா அம்மா ஒரு மகன் ஒரு மனைவி காட்டுற அன்பை காட்ட முடியல, நீ எனக்கு தோழனா? நீ எனக்கு எப்படி வந்து சேர்ந்திருக்கேன்னா, மகத்தில் புக்க சனி எனக்கு ஆனாய் மைந்தனே மணியே மணவாளா, அகத்தில் பண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அழையேல் போ குருடா என்பர், முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்வேன் முக்கண்ணா முறையோ மறையோதி. அப்ப இறைவன் பெருத்த துன்பத்தை கொடுக்கிற போது சுந்தரமூர்த்தி சுவாமியும் மகத்துல புகுந்த சனி. அவன் மகத்துல புகுந்த சனி என்பது மிகுந்த துன்பத்தை விளைவிப்பது. அப்படி திரிகர்த்தராசர்கள் சபதம் செய்தார்கள். துரியோதனன் மகிழ்ந்தான். நீ கண்டிப்பா நாளை காலைய போர்ல நாங்கள் அர்ஜுனனை வளைப்போம் என்றார்கள். அவர்கள் வளைத்தார்களா என்பது தொடங்கி மற்ற பகுதி நாளை என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. நேற்று கதையினுடைய முடிவிலே நாம் கண்டதாகிய பகுதி, தன்னுடைய மகன் லட்சணகுமாரனை அபிமன்யு அவமானப்படுத்தி விட்டான் என்பதற்கு ஈடாக நாளை மாலை போர்க்களத்தில் சூரியன் மறைவதற்குள்ளாக தருமரை தேர்காலிலே கட்டி கொண்டு வந்து என் முன்னாலே நிறுத்த வேண்டும் என்று துரியோதனன் தளபதி துரோணரை கேட்டார். அவர் சொன்ன பதில், ஒரு பக்கத்தில் பீமனும் மற்றொரு பக்கத்தில் அர்ஜுனனும் காவலுக்கு நிற்கிற போது அந்த தருமனை தேர்காலிலே கட்டி கொண்டு வருவது என்பது நிச்சயம் இந்த பிறப்பிலே முடியாது என்றார். அப்போது துரியோதனனுக்கு துணை செய்வதற்காகவே இருக்கிற அரசர்கள் கூட்டமாகிய திரிகர்த்தராசர்களுக்கு தலைவன் சொன்னான், அர்ஜுனனை கண்டிப்பாக தருமனிடத்திலே இருந்து பிரித்து விட்டால் நீர் தேர்காலிலே கட்டி கொண்டு வருவீரா என்று நிச்சயமாக செய்வேன் என்றான். அந்த உறுதியை துரியோதனன் உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக மகத்திலே புகுந்த சனியை போலே சகத்துக்கு ஒருவனாகிய அர்ஜுனனை வளைப்பேன் என்றான். அப்படியே அடுத்த நாள் காலையில போர்க்களத்தில் போய் அர்ஜுனனை பார்த்து திரிகர்த்தராசர்கள் சொன்னார்கள், நீ எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டு உன்னுடைய வீரத்தை காட்டாத. உனக்கு வீரம் இருப்பது உண்மையானால் எங்களோடு தனியாக குருட்சேத்திர போர்க்களத்திலே தொலைவாக தென்புற கடல் என்ற இடத்திலே போருக்கு வா என்று அழைத்தார்கள். அர்ஜுனன் கண்ணபிரான கேட்டா, இவர்கள் தனியாக போருக்கு அழைக்கிறார்களே, போகலாமா? எனக்கு ஒண்ணும் தெரியாது, எங்க தேர ஓட்ட சொல்றியோ நான் ஓட்டேன். அர்ஜுனன் அவர்களோடு தனியாக போருக்கு போக முடிவு செய்து அபிமன்யுவை அழைத்து சொன்னான், அபிமா கவனி, நான் திரிகர்த்தராசர்களோடு தனியாக போர் செய்ய போகிறேன். நான் இன்று ஒற்றர்கள் வழியாக ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அது என்ன என்றால், இன்றைய போர்க்களத்தில் நம்முடைய பெரியவர் தருமரை தேர்காலிலே கட்டி கொண்டு போக போவதாக ஒற்றர்கள் வழியாக கேள்விப்பட்டேன். நான் இந்த திரிகர்த்தராசர்களோடு போருக்கு சென்று திரும்புகிற வரைக்கும் அபிமா உன்னுடைய கடமை தருமருக்கு பக்கத்தில் இருந்து நீ அவரை காக்க வேண்டியது. நீ அஞ்ச மாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் அபிமா. இருந்தாலும் உனக்கு சொல்லி வைக்கிறேன், பகைவர்கள் படைகள் அலைகளைப் போலே வந்தாலும் கொஞ்சம் கூட நீ அஞ்சக்கூடாது. கடல்களிலே அலைகள் பல பல என்று தொடர்ந்து வருவதைப் போலே பகைவர்கள் ஆரவாரித்து வருவார்கள், அஞ்சு விடாது. பார்த்து வரும் அவர் நிலை கண்டு அஞ்சற்கே கோத்தருமன் தன்னை காத்திடுக. அறிவா, ஒருவேளை எப்படி நான் சென்றுவிட்டு திரும்புவதற்குள்ளாக நான் எதிர்பார்ப்பதற்கு மாறாக தருமரை உன்னாலே காப்பாற்ற முடியாமல் போய்விடுமானால் வந்தவுடன் பார்த்தன் தன்னுடைய அம்புக்கு இரையாக வேண்டியவன் நீயாகத்தான் இருப்பாய். இவ்வளவு கடுமையான எச்சரிக்கை அபிமன்யுவுக்கு போட்டு விட்டு அர்ஜுனன் போர் செய்ய போனான். தர்மர் பக்கத்தில் அபிமன்யு அப்படியே காவலுக்கு நிற்கிறான். அன்று துரோணர் வகுத்த வியூகம் பத்ம வியூகம். பாரத போரிலேயே மிகவும் கடினமான ஒரு வியூகம். வியூகம்னா வளைவு, பத்மம்னா தாமரை. பத்ம வியூகம் என்றால் தாமரை வளைவு. நல்லதோர் பூத்த தாமரையில் அடுக்கடுக்காக 7 வட்டங்களிலே எதிர்கள் இருப்பதை போலே படைமக்களை 7 வட்டமாக நிறுத்தி உள்ளுக்குள் யாரும் வர முடியாதபடி தடுக்கிற வியூகத்துக்கு பேரு பத்ம வியூகம்.
அப்படி ஒரு பெரிய பத்ம வியூகத்தை வளைத்து பாண்டவர்களினுடைய படைகளிலே உள்ள வீரர்கள் உள்ளே நுழைய முடியாது, மிக மிக கடுமையாக போர்க்களத்தை வளைத்து விட்டார் துரோணர். தர்மர் சொன்னார், அபிமா, இன்று துரோணன் வகுத்திருக்கிற வியூகத்தை பிளக்கக்கூடிய ஆற்றல் 2 பேருக்கு தான் உண்டு. ஒன்று உன்னுடைய தந்தை அர்ஜுனன், மற்றொன்று நீ. உன்னுடைய தந்தை இப்போது இந்த குருட்சேத்திர போர்க்களத்தில் இல்லாததால் நான் உனக்கு உத்தரவு தருகிறேன், இந்த வியூகத்தை பிளந்து கொண்டு உள்ளே போவாயாக. அப்போது அபிமன்யு சொன்னான், பெரியப்பா, என்னுடைய தந்தை வருகிற வரைக்கும் நான் உங்களுக்கு காவலுக்கு இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருப்பதால் நான் இப்போது இந்த வியூகத்தை பிளந்து கொண்டு உள்ளே போவது முறையல்ல என்று நினைக்கிறேன். அபிமா, மிகப்பெரிய தர்மராகி எனக்கு நேற்று பிறந்த நீ காவலா? தர்மருக்கு உடனே ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஒரு கோபமும் வந்துவிட்டது. இந்த வியூகத்தை பிளந்து கொண்டு உள்ள போன அபிமன்யுவுக்கு தர்மர் சொல்லி, அவன் நான் உங்களுக்கு காவலுக்கு நிற்க வேண்டும் என்று என் தந்தை கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொன்ன பிறகு கூட எனக்கு நீ காவலா, நேற்று பிறந்த நீ காவலா? தர்மர் எப்படி கேட்கலாமா? தர்மருக்கு அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை வரலாமா? தான் ஏதோ பெரியவன், அபிமன்யு நேற்று பிறந்தவன், அவன் தனக்கு காவலான்னு கேட்கலாமா? இந்த தாழ்வு மனப்பான்மை தர்மருக்கு வரலாமா? இது தர்மருக்கு வந்த தாழ்வு மனப்பான்மை அல்ல, அபிமன்யுவுக்கு போகிற காலம். இதற்கு மேல அவனால ஒண்ணும் செய்ய முடியாமல் தன்னை போர்க்கோளம் செய்து கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு அப்படி தர்மர் பக்கத்தில் வந்து அபிமன்யு நின்றான். அபிமன்யுவை நன்றாக தன் மார்போடு தழுவி ஆற தழுவி அவனுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புகிறார் தர்மர். அவர் வாழ்த்து சொல்லி அனுப்பின பாட்டு கொஞ்சம் நெரடான பாட்டு, ஆனா அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எங்க என் பக்கத்துல வந்து நன்றாக என்னை ஒரு முறை தழுவிக்கொள். புல்லுக என்றனன் மார்புற அன்போடு, புல்லுதல் தழுவுதல் அர்த்தம். புல்லுக என்றனன் மார்புற அன்போடு புல்லி தழுவி விட்டு பகைவர்களின் வியூகத்தை பிளந்து கொண்டு இமைப்பொழுதில் செல்லுக என்றனர். என்ன ஒரு தடவை அப்படி ஆற தழுவி விட்டு மகளே மிக வேகமாக சென்று பகைவர்கள் வியூகத்தை பிளந்து கொண்டு உள்ளே போவாயாக. புல்லுக என்றனன் மார்புற அன்போடு புல்லி இமைப்பொழுதில் செல்லுக என்றனன். இது தர்மர் அபிமன்யுவுக்கு, போர்க்களம் போகிற அபிமன்யுவுக்கு கொடுக்கிற வாழ்த்து. புல்லுக என்றனன் மார்புற அன்போடு புல்லி இமைப்பொழுதில் செல்லுக என்றனன். என்ன ஒரு முறை நன்றாக தழுவிக்கொள். தழுவி முடிந்தவுடன் உன் வீரத்தை காட்டி கண்ணை மூடி திறக்கின்ற இமைப்பொழுதிலே பகைவர்களின் வியூகத்தை பிளந்து கொண்டு உள்ளே செல்லுவாயாக. புல்லுக என்றனன் மார்புற அன்போடு புல்லி இமைப்பொழுதில் செல்லுக என்றனன். இது அபிமன்யுவுக்கு தருமன் கொடுக்கின்ற வாழ்த்துரையா? அபிமன்யுவினுடைய உயிருக்கு தருமன் கொடுக்கிற வந்தனோபச்சாரம். மகனே, இப்ப பாட்டுக்கு அர்த்தம் பாருங்க. இன்னுமே உன்னை நான் உயிரோட பார்க்க போறதில்லை, அதனால கடைசியா ஒரு முறை புல்லுக என்றனன் மார்புற அன்போடு புல்லி, யாரும் எதிர்பாராத நேரத்தில் கண்ணை மூடி திறக்கின்ற இமைப்பொழுதில் உயிரை விட்டு செல்லுக என்றனன். அதல்லவா பொருள். உள்ளுக்குள்ள அப்படி ஒரு மறைப்பொருளை வைத்து வழியிலே வாழ்த்தாக எழுதியிருப்பது வெள்ளிப்புத்திராழ்வாருக்கு மட்டுமல்ல, தெய்வ கவிஞர்கள் எல்லாருக்கும் இயற்கை. நல்ல கவித்துவம் அடைத்தவர்களுக்கு அப்படி பின்னால என்ன நடக்க போகிறதோ அது முன்னால் அப்படி வந்து விழும். கோவலன் கண்ணகி கல்யாணத்துல நல்ல சுமங்கலி பெண்களா வந்து கையில பூ எடுத்து நெல் எடுத்து 2 பேரையும் வாழ்த்தினார்கள். அவங்க சொன்ன சொற்கள் எல்லாம் சரியான சொற்கள் தான். கோவலன் கண்ணகி கல்யாணத்தில் என்ன சொல்லி வாழ்த்தினார்கள்? காதலர் பிரியாமல், நீங்க 2 பேரும் பிரியாம இருக்கணும், பிடிச்சிருக்கிற உங்க கை விடாம இருக்கணும், கவவு கை நெகிழாமல் நீங்கள் தீமையற்று வாழ வேண்டும், தீது அருக என வாழ்த்தி. காதலர் பிரியாமல் கவவு கை நெகிழாமல் தீது அருக என வாழ்த்தி. காதலர் பிரியப்படாது, பிடிச்சிருக்கிற கை விடப்படாது, தீமையற்று வாழ வேண்டும். நல்ல வாழ்த்துதான், சந்தேகம் இல்லை. சொற்கள் எல்லாம் எதிர்மறை. காதலர் பிரியாமல், அப்ப பிரிஞ்சிருவாங்களோ? கவவுக்கை நெகிழாமல், அப்ப நெகிழ்ந்து போடுமோ? தீது அருக, அப்ப தீமை வருமோ? சொற்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? உடன்பாட்டில் இருக்கணும். காதலர் இணைந்து கவவுக்கை இணைந்து நன்மை வந்து உருகன்னு இருக்கணும். சொற்களை எதிர்மறையா போட்டவர்கள் வாசிக்கிறதுக்கு காரணம் பின்னால் அப்படி நடக்க போகிறது. ஆகவே காதலர் பிரியாமல். இப்ப யாராவது மேடைக்கு வந்து புலவர் கீரன் நீடூழி வாழ்க, இதுவும் வாழ்த்துதான். புலவர் கீரன் சீக்கிரம் சாகாமல் இருக்க, இதுவும் வாழ்த்துதான்.
புலவர் கீரன் சீக்கிரம் சாகாமல் இருக்கேன்னு சொன்னாலும் நீடூழி வாழ்கன்னு தான் அர்த்தம். ஆனா ரெண்டாவதா நான் சொல்றபடி சொன்னா யாராவது வாழ்த்துன்னு ஏத்துக்குவோமா? ஆகவே எதிர்மறையான சொற்களை அப்படி போட்டு விட்டார்கள். கம்பனை பாருங்க, தசரத மகா சக்கரவர்த்தி சுமத்திரனுங்கிற தேர்ப்பாகனை விட்டு ராமபிரான் முடிசூட்டு விழா செய்தியை சொல்வதற்காக ராமபிரானை அழைத்து வாங்கினான். ராமபிரான் எப்ப வீதியில வந்தாலும் அவனுடைய பேரழகை கண்டு தரிசிப்பதற்காக பெண்கள் எல்லாம் ரொம்ப நெருக்கமாக நிற்பார்கள். அந்த பெண்கள் கூட்டத்துக்கு இடையில தான் ராமபிரான் போய் ஆகணும், வேற வழி இல்லை. எல்லா பெண்களும் ராமன் பேரழகை தரிசிப்பதற்காக நிற்பார்கள். இந்த பொதுவா பெண்களினுடைய தோளை மூங்கிலுக்கு உதாரணம் சொல்றது வழக்கம். தமிழ் புலவர்கள் எந்த பாட்டா இருந்தாலும் பெண்கள் தோளை வேய் தோல், வேய்னா மூங்கில், அதாவது மூங்கில்ல ஒரு கணுவுக்கும் மற்றொரு கணுவுக்கும் இடையில வழவழப்பா இருக்கிற மாதிரி பெண்களுடைய தோளில இருந்து முழங்கை வரைக்கும் மூங்கில் மாதிரி வழவழப்பா இருக்குன்னு வர்ணிக்கிறதுக்காக மூங்கில் தோல்னு சொல்றது. ஏதோ உடுங்க போறான் அப்படியே சொல்லி சொல்லி பழக்கப்பட்டு கூட்டாங்க வரணும். நெருக்கமா இருக்கிற பெண்களினுடைய அந்த தோள்களுக்கு மத்தியில் ராமபிரான் சென்ற போது கம்பன் வார்த்தை போட்டான், மூங்கில் காட்டுக்கு மத்தியிலே சென்றான். புரியுதா? மூங்கில் காட்டுக்கு மத்தியிலே சென்றான். மூங்கில் போன்ற தோல் படைத்த பெண்கள் கூட்டத்துக்கு நடுவில் சென்றான் என்பதுதான் பொருள். ஆனா இவன் போய் முடிசூட்டு விழாவை ஏற்றுக்கொள்ள போவதில்லை, காட்டுக்கு போறாங்கிற குறிப்பை அப்படி உள்ள வச்சு எழுதுறாங்க. அப்படிங்க தருமர் அபிமன்யுவை அழைத்தவனுக்கு வாழ்த்து சொல்லுகிற போது புல்லுக என்றனன் மார்புற அன்பொடு புள்ளி இமைப்பொழுதில் செல்லுக என்றான். அந்த அபிமன்யு 7 வட்டத்தை பிளந்து கொண்டு உள்ள போகணும். அபிமன்யு 1 வட்டம் 2 வட்டம் 3 வட்டம் 4 வட்டம் ரொம்ப எளிமையா பிளந்து கொண்டு உள்ள போயிட்டான். அவனுக்கு ஒரு சந்தேகம், இந்த வியூகத்தில் 1 வட்டத்தை கூட பிளக்க முடியாதுன்னு எல்லாரும் சொன்னார்கள். தருமரும் சொன்னார், நான் ரொம்ப எளிமையா இந்த 4 வட்டத்தை பிளந்து விட்டேனே, என்ன ஆச்சரியமா இருக்கிறது, என்ன பெரிய வியூகம் இது என்று கருதி 4 வட்டத்தை கடந்து அபிமன் திரும்பி பார்த்த போதுதான் பகைவர்கள் வேண்டுமென்ற இவனை மட்டும் தனியா உள்ள விட்டு உடன் வந்த படைகளை தடுத்து விட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டார். இப்ப அபிமன்யுவுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நடுவட்டத்தில் போய் நின்று தன்னைத்தானே காத்துக் கொண்டால்தான். அப்படி நடுவிலே போய் சிக்கிக் கொண்டு தேர்மிசி அமர்ந்திருக்கிற அந்த அபிமன்யுவின் மீது எல்லாரும் சேர்ந்து அம்புகளை போடுகிறார். துரோணர், துரியோதனன், துச்சாதனன், சகுனி, கர்ணன், பகதத்தன், ஜெயத்ததன், கிருப்பன் 8 பேர் 8 பக்கத்தில் அந்த அம்புகளை பொழிகிறார். தன் மேலே வந்து விழுகின்ற அம்புகளை தடுக்கிற ஒரே முயற்சியிலே அபிமன்யு ஈடுபட்டு கையில உள்ள வாளை எடுத்து தன் மீது வந்து விழுகிற அம்புகளை மட்டும் தடுத்துக் கொண்டிருக்கிறார். பக்கத்தில் வருவதற்கு கூட எல்லா படை வீரர்களுக்கும் பயந்தான். சிங்கம் ஒன்றை நடுவிலே வைத்து சிலந்தி கூடு கட்டியது போல அபிமன்யுவை நடுவிலே வைத்து படை வீரர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். வில்லிபுத்தூராழ்வார் மடங்களை வளைவதோர் சிலந்தி நூல் வலை என எல்லாரும் சூழ்ந்து கொண்டார்கள். தன் மேலே வந்து விழக்கூடிய அம்புகளை தடுக்கிற முயற்சியில தான் ஈடுபட்டிருக்கிறார். எவ்வளவு நேரம் தடுக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா அபிமன்யுவுக்கு சோர்வு ஏற்பட்டது. அந்த நேரம் பார்த்து துரியோதனன் சொன்னான், துரோணரே, அபிமன்யு சோர்ந்து போயிருக்கிறான், அவனை கொல்வதற்கு இதுதான் சரியான நேரம். ஆனால் துரோணரே, நீரோ அல்லது நானோ அல்லது துச்சாதனோ சகுனியோ கர்ணனோ பகதத்தனோ ஜெயத்ரதனோ கிருப்பனோ யாரும் அவனை கொன்றுவிடக் கூடாது. என்னுடைய மகன் லட்சணகுமாரனை அவமானப்படுத்தினானே அபிமன்யு, அதற்கு ஈட்டுக்கு ஈடாக என்னுடைய மகனை கொண்டே அவனை கொல்ல வேண்டும் என்று துரியோதனன், லட்சணகுமாரா இங்கே வா, நீ கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அபிமன்யுவினுடைய தேருக்கு பின்னாலே சென்று கையிலே வாள் எடுத்து அவனை குத்தி கொன்றுவா, போ, கவலைப்படாது, நாங்கள் இருக்கிறோம். இப்போ மெதுவா லட்சணகுமாரன் அபிமன்ய தேர் மேல பின்னால ஏறி கையில ஒரு பெரிய கருவி எடுத்து அபிமன்ய கழுத்துல பாய்ச்ச போறான். அபிமன்யுவுக்கு தெரியாது. கடைசி நேரத்தில் அபிமன்யுவின் கழுத்துக்கும் கையில உள்ள கருவிக்கும் இடையில அப்படி கொஞ்சம் இடம் இருக்கிற அளவுக்கு குறிபார்த்து அந்த லட்சணகுமாரன் கருவியை தூக்குகிற போதுதான் அபிமன்யு பின்னாலே ஏதோ நிழலாடுகிறதே திரும்பி பார்த்தான். தன்னை கொல்வதற்கு லட்சணகுமாரன் முயற்சி செய்வது தெரிந்தது. அடுத்த கணம் அபிமன்யு வலது கையில வச்சிருந்த வாளை இடது கை